வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு மெழுகுவர்த்தி வாசிப்பு. இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு தரக்கூடிய செய்திகள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய தேர்வுக்காக நீலம் மற்றும் ஆரஞ்சு வண்ண மெழுகுவர்த்தியை நான் இங்கே வச்சுருக்கேன். உங்களோட உள்ளுணர்வு பிரகாரம் உங்களுக்கு என்ன வண்ணம் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது முதலாவது ஆரஞ்சு வண்ண மெழுகுவர்த்தி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உங்களுடைய உறவு சார்ந்த மாற்றங்கள் ஏதாவது நிகழ வாய்ப்பு இருக்கா, வேலை சார்ந்த, ஆரோக்கியம் சார்ந்த, இது போன்று நம்ம பார்க்கலாம். என்னால் என்ன கணிக்க முடியுதோ அதை நான் உங்களுக்கு கணிச்சு சொல்கிறேன். எவ்வளோ பொருந்ததோ அதை எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை தவிர்த்துருங்க. ஓகேவா? எஸ். இப்போ நீங்கள் ஆரஞ்சு வண்ணம் எடுத்து பார்க்குறீங்கல்ல, ஒரு நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நிகழுதா அப்படின்னா கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய 6 மாதங்களில் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இது ஒரு அதிர்ஷ்டத்தினாலெல்லாம் நிகழாது. சரியா? ஏதாவது ஒரு மாற்றம், மாயாஜாலம், அதிர்ஷ்டம் அப்படி வருமானு கேட்டால் இல்லை. அதே நேரம் இந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒரு வீழ்ச்சியினால் வரக்கூடியதும் இல்லை. ஏதோ ஒரு துரதிர்ஷ்டம், ஏதோ ஒரு கஷ்டம், அதனால இந்த மாற்றத்தை நான் என் வாழ்க்கையில் கொண்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது. சரியா? ஸோ அப்படியும் இல்லை, இப்படியும் இல்லை. நடுவில் ஒரு நடு மையத்தில் சமநிலையில் ஒரு முடிவெடுப்பாங்க இல்லையா, அது போன்ற ஒரு சரியான ஒரு தருணம் தான் உங்களுக்கு வரப்போது அடுத்து வரக்கூடிய 6 மாத காலங்கள். இது எப்படின்னா, ஒரு சோதனைனா உங்களுக்கு அந்த மாதிரி தெரியலாம், இது என்னடா கஷ்டம் அப்படிங்கிறது போல இருக்கலாம். இது இன்னும் நம்ம உள்ளார்ந்து பார்க்கும்போது வேலை சார்ந்தோ, உறவு சார்ந்தோ, இல்லை உங்களோட மனநிலை, இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி சவால் நிறைஞ்சது போல் உங்களுக்கு தோற்றம் அளிக்கலாம். ஆனால் நீங்கள் இது கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் விழிப்போடு அணுகும்போது இது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அப்படிங்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படி என்னங்க கஷ்டம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நமக்கு திருப்பி ரிப்பீட் மோட்டில் போட்டு ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறீங்க, இல்லை வீடு சார்ந்து, இல்லை குடும்பம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வை பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை அதோட முடியாது, மறுபடியும் அது வேறு ஒரு ரூபத்தில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதே போல் உறவுகள் சார்ந்தும் இருக்கலாம். அடிக்கடி ஒரே ஒரு பிரச்சனை மறுபடியும் ஏதோ வேறு ரூபங்களில் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த 6 மாத காலத்தில். ஸோ விழிப்பு நிலையோடு இருந்து செயல்பட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பயம் வேண்டாம். சரியா? இது பயப்படக்கூடிய காலகட்டம் இல்லை. பொறுமை ரொம்ப முக்கியம். அதே நேரம் தெளிவாக சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே உங்களுக்கு வேலை சார்ந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குழு தலைவராக நீங்கள் இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு குழுவுக்கு கீழே நீங்கள் வேலை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் குழு தலைவராக இருக்கும்போது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க கொஞ்சம் மேம்போக்காக வேலை செய்வாங்க, அப்படி பிரமாதமாக செய்ய மாட்டாங்க. அதே நீங்கள் ஒரு குழுவுக்கு கீழே வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் சரியாக செய்வீங்க. ஆனால் உங்களோட தலைவர் அதை ஒரு பாராட்டுவாங்க இல்லையா, பாராட்டக்கூடிய மனப்பக்குவம் இல்லாமல் குறை கூறக்கூடிய நபர்களாகவும் இருக்கலாம். ஸோ வேலை சார்ந்து இந்த ஒரு திருப்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போன்று உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில மனிதர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலகி போகவும் வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நட்பு போல் இருந்திருப்பாங்க, சில நேரங்களில் அவங்களுடைய உண்மையான முகம் தெரிய வரும்போது கொஞ்சம் அவங்க நம்மளை விட்டு தூரமாக போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ யார் எப்படி இருந்தாலும் உங்களுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த சமநிலைன்னு இருக்கும் இல்லையா, இந்த ஒரு தெளிவான பார்வையை பார்க்கறது. ஸோ எவ்வளோ கடினமான நேரங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வரக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு 6 மாத காலம் கண்டிப்பாக மாறும். ஸோ இந்த காலங்கிறது தானாக மாறாது, நீங்கள் தான் அதை மாற்றுறீங்க. உங்களுக்கு ஏற்றார் போல் ஒரு மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வரீங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த அதிர்ஷ்டத்தினாலேயோ இல்லை ரொம்ப துரதிர்ஷ்டத்தினாலேயோ மாறக்கூடிய விஷயங்கள் இல்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல உயர்வுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. குட். நல்லாயிருக்கு. வேலை சார்ந்தும் நல்லாயிருக்கு, உறவு சார்ந்தும் நல்லாயிருக்கு. உறவு சார்ந்து ஒரு புது முயற்சி நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு வரன் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் விழிப்பு நிலையோடு பாருங்கள். உங்களோட சூழ்நிலைக்கு எப்படி பொருந்துறாங்கன்னு பாருங்கள். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு உங்களுக்கு கூட ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கான இது ஒரு காலமாக இருக்காது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஏதோ ஒரு விஷயம், ஒரு பிரச்சனை நல்லா போகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வரவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன உண்மைத்துவம் என்ன, இப்போ நம்ம கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதை நமக்கு ஏற்றாற் போல் பார்க்காம உள்ளது உள்ளபடி பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் குறைவு. இது
உறவினர்கள் சார்ந்தும், வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களோட ஆரோக்கியம் சார்ந்து, பணம் சார்ந்து என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த 6 மாத காலத்தை நகட்டிட்டு போனோம்னா சரியாக இருக்கும். சிலர் நம்மளை எங்கேயோ மதிக்க மாட்டேங்கிறாங்க, மதிப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறது போல் இருக்கலாம். உங்களோட திறமை சார்ந்து இருக்கலாம், இல்லை உறவினர்கள் சார்ந்து இருக்கலாம், இந்த சொந்த பந்தங்களுக்குள்ளே இருப்பாங்க இல்லையா, எல்லாருக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டு நம்மளோட கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடக்கூடிய நபர்களும் இருப்பாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்தால் நீங்கள் அங்கேருந்து விலகி வந்துடுவீங்க. காதல் சார்ந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருவர் மனம் திறந்து பேசாமல் இருக்காங்க. இது காதல் சார்ந்தும் எடுத்துக்கலாம், இல்லை கணவன் மனைவியாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஆண் இல்லை பெண் பார்க்கலான்னா அவங்கள உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ வெளிப்படையாக பேசாமல் உங்களை கொஞ்சம் தூரம் வைத்து பார்ப்பது போன்று இருக்குது. இதனால் நீங்கள் எங்கேயாவது ஒரு நிரந்தர பிரிவாக இது மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்ததுன்னா இல்லை அப்படியெல்லாம் பயந்துக்க வேண்டாம். இது ஒரு அர்த்தமற்ற பயம். ஸோ இந்த சூழ்நிலையை நீங்கள் தவறாக புரிஞ்சிக்காதீங்க. கொஞ்சம் பொறுமையோடு அணுகுனீங்கன்னா வேலை சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, உங்களோட குடும்பம் சார்ந்தும் சரி, எதுவாக இருந்தாலும் நம்ம பார்க்குறத மட்டும் கரெக்டாக வச்சு நம்ம எடை போட்டு செஞ்சோன்னா நல்லாயிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், பார்க்குறத விட மிகைப்படுத்தி பார்த்தல், பூத கண்ணாடி வச்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. இல்லை ஒரு பிரச்சனையை ரொம்ப அதிகமாக யோசித்து இது இப்படி தான், அது அப்படி தான், இவங்க இதை தான் நினச்சிங்கிட்ட சொல்கிறாங்க, இது போன்று மிகைப்படுத்தாமல் என்ன இருக்கோ நீங்கள் அதை ஒண்டி பார்த்து உங்கள் பிரச்சனையை நீங்கள் அணுகுனீங்க, இல்லை உங்கள் சூழ்நிலையை நீங்கள் வழி நடத்துனீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பாக போகும் வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ உடனே எனக்கு ஒரு திடீர் நல்ல மாற்றம், திடீர்னு ஒரு விஷயம் செஞ்சிடணும் அப்படின்னா அதற்கான காலகட்டம் இந்த 6 மாதங்களில் குறைவு. சரியா? ஸோ மாற்றமே வராது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களோட ஆரோக்கியம், உறவு, பணம் சார்ந்த, தொழில் சார்ந்த எதுவாக இருந்தாலும் சீரான அணுகுமுறைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு மிதமான அளவில் மாற்றங்கள் வரும். பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வராது. அதுவும் எப்போ வரும்னா உங்களுடைய அமைதியான குணத்தால் வரும். நீங்கள் மற்றவர்களிடம் பேசுகிறீங்கல்ல, ரொம்ப படப்படப்பாக பேசி சில விஷயங்கள் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறது, இல்லை அவங்க பேசுறதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறது, இது போன்ற சீரற்ற வானிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எப்போ ஒரு சீரான தன்மை வருதோ, எப்போ புரிந்து கொள்ளக்கூடிய இயல்பான ஒரு குணம், அமைதி, ஒரு விழிப்பு நிலை, இது போன்ற மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது கண்டிப்பாக இந்த ஒரு 6 மாதத்தில் உறவு சார்ந்தும் மெதுவாக ஒரு புரிதல் எட்டி பார்க்கலாம். ஸோ மாற்றத்தை நீங்கள் ஆரஞ்சு கலர் எடுத்துருக்கீங்கன்னா உடனடியாக பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும். அதே நேரம் கொஞ்சம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் மாற்றங்கள் ரொம்ப அழகாக வரும். இங்கே 29, 7, 36, 9 இது போன்ற எண்கள் தெரியுது. ஸோ 29, 7, 3, 6, 9 இதெல்லாம் நீங்கள் பிறந்த தேதியாக இருக்கலாம், பிறந்த மாதமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே 3, 6, 9 இந்த எண் தெரியுது. இது உங்களோட நீங்கள் ஈர்ப்பு விதிக்காக பயிற்சி பண்ணக்கூடிய எண்களாக கூட இருக்கலாம். இதெல்லாம் உங்களோட அதிர்ஷ்ட எண்களாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த வாசிப்பு உங்களுக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்த்து எடுத்துக்கோங்க, பொருந்தாததை தவிர்த்துருங்க. நன்றி. வணக்கம். நீல வண்ணம் தேர்வு செய்தவர்களுக்கான மெழுகுவர்த்தி வாசிப்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களோட மெழுகுவர்த்தி எடுக்கும் போதே அதோட ஆற்றல் ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சில விஷயங்கள் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடியே தெரியும்ல, இது ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த வாசிப்பை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க, அந்த ப்ளூ கலர் கேண்டில் எடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே சில விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ பிரபஞ்சத்துக்கிட்ட இன்னும் நல்லா இணக்கமாக இருங்க. அந்த ஃப்ரீக்வன்சி செட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, உங்களோட அலை வரிசைகள் அது நீங்கள் சரியாக செட் பண்ணிட்டீங்கன்னா போதும், தானாக விஷயங்கள் நடைபெறும். நம்ம சரண்டர் ஆகுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அது எப்படின்னா அப்படியே பிரபஞ்சத்துக்கிட்டயோ கடவுள்கிட்டயோ போய் ஒப்படைச்சிட்டு நீயே பார்த்துக்க, நீயே செஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்மளோட கடமைகளை செஞ்சுட்டு அதற்கான விளைவுகள் என்னவா இருக்கும், நம்மளுக்கு சாதகமாக வருமா பாதகமாக வருமா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்காம நான் எனக்கு உண்டான வேலையை செஞ்சிட்டேன்ப்பா, இதுக்கு மேலே கொடுக்கறது உங்களோட விருப்பம்னு சொல்லிட்டு விட்டுட்டிங்கன்னா போதும், உங்களுக்கான நன்மைகள்லாம் தானாகவே நடக்கும். சப்போஸ் நடக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு ஆப்பு நமக்கு ஒளிஞ்சிருக்கு, அதனால தான் நடக்கலை அப்படிங்கிறத ஃப்ரீயாக விட்டுடுங்க. அதை நினச்சி நம்ம வருத்தெல்லாம் பட தேவையில்லை. ஓகேவா? ஸோ உங்களோட வாசிப்புங்கிறது எடுத்த மாத்திரத்திலே ரொம்ப அழகாக இருக்குது. சில பேருக்கு திடீர்னு ஒரு திசை மாற்றம் ஏற்படும்.
இது எப்படின்னா, நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயம் மாறணும் செய்யணும், இது இப்படி தான் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது வரைக்கும் அது போகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது நானாக மாறிட்டேன், எனக்கு அந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சில நல்ல மாற்றங்கள், அதான் சொன்னேனே, திடீர்னு வரும். அது நமக்கு தெரியாது. இது முன்கூட்டி எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் தானாக நிகழும். அது வேலை சார்ந்த, திருமணம் சார்ந்த, இல்லை உறவு சார்ந்த ஒரு விஷயங்கள். உண்மையாக நீங்கள் ஒரு விஷயத்த நேசிக்கிறீங்க, விரும்புகிறீங்க, இதை கொண்டு வரணும் என் வாழ்க்கைக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாற்றத்திற்கான ஒரு விஷயத்த நீங்கள் பல காலமாக செஞ்சுட்ருப்பீங்க. பல மாதங்கள், பல ஆண்டுகளாக ஒரு பிரார்த்தனைன்னு சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் மாறணும் அப்படி மனசுக்குள்ள ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்கல்ல சில பேர். அந்த மாதிரி யார் உண்மைத்துவத்தோடு இருக்காங்களோ, இப்போ நீங்கள் இந்த நீலவண்ண மெழுகுவத்தி எடுத்துட்டீங்க, இந்த விஷயங்கள் நான் சொன்னேன்னு பழிச்சிடுமான்னா இல்லை, அவங்களுக்கான ஒரு கர்மான் இருக்குல்ல, அந்த ஆற்றலின் வடிவு தான். சரியா? இப்போ நீங்கள் நீலவண்ணம் எடுத்துட்டீங்க, இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னாலும் உங்களுடைய ஆற்றலின் அளவு எப்படி இருக்குது, நீங்கள் உங்களை ரொம்ப பரிசுத்தமாக கரெக்டாக சூப்பராக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் டக் அப்படின்னு வந்துடும். சில பேருடைய ஆற்றல் கொஞ்சம் மங்கிய நிலையில் இருக்கலாம். அவங்களுடைய ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்குன்னா அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமும் ஆகலாம். ஸோ நல்லா இருக்குது. உற்சாகமாக செயல்படக்கூடிய ஒரு 6 மாதங்கிறது ரொம்ப உற்சாகமாக, மனசில் எவ்வளோ சோர்வுகள், உடலில் எவ்வளோ சோர்வுகள் இருந்தாலும் இந்த விஷயங்களை நான் முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா செஞ்சுருவீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனை தெரியுமா, உங்களோட கேண்டில் வாசிப்பில் தெரியறது, இப்போ சொல்லுவாங்கல்ல 100 அடிக்கு கீழே தங்கம் இருக்குப்பா, தோண்டுனா கிடச்சிடும் அப்படின்ட்டு. நீங்கள் சில பேர் ஒரு 90, 95, 96 அடி தோண்டிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு அலுப்பும் சலிப்பும் தோன்றும் மனசில். இது நிஜமாவே கிடைக்குமா, உண்மைதானா அப்படிங்கிற ஒரு சோர்வு எட்டி பார்க்கலாம். இல்லை யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் நிஜம் நம்பிட்டு அதுலேருந்து விலகுவீங்க. பல பேருக்கு ஒரு சோர்வு எட்டி பார்க்கலாம், இல்லை சோம்பேறித்தனமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆர்வ பற்றாக்குறையாக இருக்கலாம். ஒரு விஷயம் நம்ம செய்யும் போது ரொம்ப ஆர்வமாக செய்வோம். இது தொழில் சார்ந்தும் சரி, வேலை சார்ந்தும் சரி, உறவு சார்ந்தும் சரி, சில விஷயங்கள் நம்ம கைக்கு வரதுக்கு முன்னாடி கிடைச்சா போதும் அப்படின்னு அப்படியே ஆழ்ந்து செய்கிறது. அது நம்ம கிட்ட வர 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 அதோட மதிப்பு குறைவாக நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. இந்த நீலவண்ணம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கீங்க அப்படிங்கிறது போல தான் இருக்குது. என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பஷ்டமாக தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா செஞ்சுருவீங்க. அந்த குறிப்பார்த்து அடிக்கிறது சொல்லுவாங்க இல்லையா, இந்த வில் அம்பு எய்கிறது அப்படின்ட்டு. ஸோ அது போன்று தான் உங்களோட முயற்சிகள் நிறையா போடுறீங்க. ஆனால் அந்த முயற்சிகள் செஞ்சுட்டு அது நீங்களே பின் வாங்கிடுறீங்க. இவ்வளோ உழைப்பு போட்டுட்டு அந்த ஒரு முடியக்கூடிய கட்டத்தில் நெருங்கிட்டோம், பாதி விஷயத்துக்கு மேலே நம்ம நெருங்கி போயிட்டோம், ஒரு வெற்றிக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்னா சில நேரங்களில் ஏதோ ஒரு காரணத்தினால நீங்கள் பின் வாங்கிடுறீங்க அப்படிங்கிறது போல இருக்குது. அதனாலையும் உங்களுக்கான அந்த விஷயங்கள் நடக்காமல் போகலாம். ஒருவேளை உங்களோட சூழ்நிலை அது போன்றே இருக்கலாம், எனக்கு தெரியாது. இந்த வாசிப்பில் வரதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ புதிய முயற்சிகள் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த புதிய முயற்சிகளுக்கு பொறுப்பான நபர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு. ஒரு விஷயம் நீங்கள் எடுத்து செய்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க கேள்வி கேட்க வேண்டாம், அதுக்கு நீங்களே பொறுப்பு. நீங்களே பார்த்துக்கோங்க. நீங்கள் செய்கிற விஷயங்கள் நீங்கள் தான் எஜமா, அப்படி வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நீங்கள் அதை இன்னும் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க, சூப்பராக செய்யவும் ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ எங்கேயுமே பின்வாங்க மாட்டீங்க. அதே நேரம் இங்கே பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, உங்களுடைய ஆற்றலை திருடக்கூடிய நபர்களாக இருக்கலாம், இல்லை சூழ்நிலையாக இருக்கலாம். ஏதோ ஒன்று ஒரு விஷயம் சரியாகவே போகலை, ரொம்ப படுமொக்கையாக போயிட்டுருக்கு. இதனால் உங்களோட ஆற்றல் தான் ரொம்ப இழந்துட்டுருக்கீங்க, போச்சு, எனர்ஜி போச்சு அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் தைரியமாக பின்வாங்கலாம். ஸோ இது வீம்புக்கு செய்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. எனக்கு தெரியுது நான் இதில் நேரத்தை விரயம் பண்ணுறேன், இந்த ஒரு நபரிடம் பேசினாலும் ஒன்றும் வேலைக்கே ஆக மாட்டேங்குது, இவங்க என்னோட ஆற்றலை தான் திருடுறாங்க, இல்லை ஏதாவது வீண் விவாதங்கள், ஏதாவது சண்டை சச்சரவுகள், இது போன்ற ஒரு சந்தேகங்கள், ஏதாவது ஒன்று அது நமக்கு வேண்டாம், விட்டு விலகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் சுற்றி இருக்கவங்க என்ன சொல்லுவாங்களோ, இல்லை நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வேண்டாம். பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா, சில நேரங்களில் நம்ம முன்னாடி போகிறோம்ல, ஒரு 4 அடி 5 அடி எடுத்து வச்சு போகிறோம், அது நல்லது, முன்னேற்றம். சில நேரங்களில் சில இடங்களில் நம்ம பின்வாங்க தான் செய்யணும். ஒரு பாம்பன் ஊர்ந்து போகுது அப்படின்றதுக்காக நம்மளும் முன்னாடி போகணும்னு போக முடியாது. போகிறது பாம்பா என்ன, அது ஒரு விஷ ஜந்து. ஸோ அது கூட போய் நம்ம போராட முடியாது. சில நேரங்களில் பின்வாங்கிட்டு அதுங்கெல்லாம் போன பிறகு நம்ம போகிறது ஒரு தோல்விங்கிறது கிடையாது, அது ஒரு தோல்விக்கான மனப்பான்மை கிடையாது, அது ஒரு எச்சரிக்கை உணர்வு, ஒரு அறிவு சார்ந்த விஷயம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது யோசிக்கிறீங்க, உங்கள் உணர்வுகள் சார்ந்து அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பின்வாங்கிறது தவறு கிடையாது அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்பில் இருக்குது. ஸோ அது நீங்கள் உங்களோட பலவீனமாக நினைக்காதீங்க.
சண்டைக்கு போனால் சட்டை கிளிய தானே செய்யும் அப்படிங்கிற மாதிரிலாம் பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்காதீங்க. எதோ உங்களை சோர்வடை செய்தோ அதுலேருந்து பின்வாங்குங்க அப்படிங்கிறது தான் இந்த வாசிப்புலேருந்து என்னால் கணிச்சு சொல்ல முடியாது. இதனால் உங்களோட ஆற்றல் வந்து ரொம்ப அழகாக சேமிக்கப்படும். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய விஷயங்களை இன்னும் மேன்மையாக செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது போல தான் பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய செய்திகளாக உங்களுக்கு பெரிய நன்மைகள் காத்துட்ருக்கு அப்படிங்கிறது போல தான் இருக்குது. அந்த பெரிய நன்மைகள் காத்துட்ருக்கு அப்படின்னா நம்மளோட ஆற்றல் எப்படி மேன்மையான நிலையில் வச்சுக்கணும். ஸோ இது உங்களுக்கு இந்த வாசிப்பு பொருந்துனா எடுத்துக்கோங்க, சரியா? சில விஷயங்களை விட்டு விலகிறது அப்படிங்கிறது முடிவு பண்ணிட்டீங்கன்னா விலகிடுங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்காதீங்க. யோசிக்கும்போது உங்களோட காலமும் நேரமும் தான் வீணாக விரயமாயிட்டுருக்கு. அதே நேரம் செய்யணும்னு முயற்சி பண்ணுறீங்கள அந்த விஷயத்த பர்ஃபெக்டாக செஞ்சுடுங்க. எந்த ஒரு குறையுமே வேண்டாம். அது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். ஸோ இங்கே மட்டும் ஒரு சமநிலை நீங்கள் கொண்டுட்டு வந்துட்டிங்கன்னா போதும், சூப்பராக இருக்கும். உறவு சார்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. சில பேர் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருப்பீங்க, சில பேர் மட்டும் சேர்க்க வாய்ப்புகள் இருக்குது, சிலது பிரிந்து இருக்குது. சரி, மறுபடியும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டால் இங்கே யாரோ ஒருத்தவங்க ஈகோனால அவர் அடம் பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. சில நேரங்களில் தவறு உங்கள் மேலேயும் இருக்கலாம், சில நேரம் எதிர்த்து அப்படி இருக்கவங்க மேலேயும் இருக்கலாம், அவர்கள் சார்ந்தும் இருக்கலாம். ஸோ ஒரு எச்சரிக்கை உணர்வோடு நீங்கள் இந்த நேரத்தில் செயல்படுங்க. எந்த ஒரு வேண்டாத ஆற்றலையும் இழுக்காதீங்க, சரியா? அவசர முடிவுகளை தவிர்த்துடுங்க. இப்போ அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு தவறாக ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு விலகாமல் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுது. இப்போ நீங்கள் இணையணும் அப்படின்னா தாராளமாக இணைவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யார் விட்டு கொடுக்கணுன்றது மட்டும் பாருங்கள். சில நேரங்களில் உங்கள் சைடு நீங்கள் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா தாராளமாக உங்களை நீங்கள் எது சரி பண்ணணுமோ அது சரி பண்ணிவிட்டு இணைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரம் அப்படி இருக்கவங்க தான் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு உங்களோட வாசிப்பில் பார்த்தா அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அது அவங்க தான் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது போல தான் இருக்குது. ஸோ சேரணும் அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பிடிவாதத்தினால ஒரு அகங்காரத்தினால பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் அப்படிங்கிறது போல தான் உங்களோட வாசிப்பில் என்னால் சொல்ல முடியுது. ஸோ சரியான உரையாடல்ங்கிறது தேவைப்படுது. அது வேலை சார்ந்தும் உறவு சார்ந்தும் உரையாடல்ங்கிறது கோபதாபங்கள் இல்லாமல் என்ன பேசணுமோ கரெக்டாக பேசுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான்ப்பா இந்த வாசிப்பில் என்னால் கணிச்சு சொல்ல முடியுது. ஓகேவா? ஆல் பெஸ்ட்.